வாசிக்க கேட்கலாம். The book of Hebrews chapter 10 verse 19 to 27. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து, அவர் கடவுளாக இருந்தார், மனிதனாக அவதரித்து இறங்கி வந்து எருசலேம் பட்டணத்தை நோக்கி போறார். அப்போ எருசலேமுக்குள்ளே போகும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓசன்னா என்று சொல்லி அவங்க பாடல் பாடுறாங்க. ஸோ அப்போ ஆண்டவர் உள்ளே போகும் பொழுது எதற்காக போகிறார் என்றால், அவருக்கு நன்றாக தெரியும் அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார் என்று சொல்லி. ஆனாலும் அவர் உறுதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கடந்து செல்லுகிறார். முதலாவது என்ன பாட்டு பாடுறாங்க சொல்லுங்களேன். இப்போ தான் பாடணுமே, ஓசன்னா என்று சொல்லி பாட்டு பாடினாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இன்னொரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? அவரை சிலுவையில் அறையும் பாடினாங்க. ஓசனான்னு பாடினாங்க. அதே கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையும் என்று சொல்லி பாடினாங்க. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகிறார். நமக்காக அவர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பீர்களானால், இந்த காலை வேளையில் நீங்கள் அவருக்கு ஒரு தருணம் கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு திறக்கிறேன், நீங்கள் வந்து என்னை சுத்திகரிங்க, உம்மை நான் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களானால் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? இந்த காலை வேளையிலே, பிரதர், நான் இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்க வேண்டும், எனக்காக அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எல்லாருடைய கண்களும் மூடிக்கு தானே வேலை, உங்கள் கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு சில கரங்களை நான் பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தினவர்கள் முழு இருதயத்தோடு இந்த ஜெபத்தை சொல்லுங்க. பரலோக பிதாவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என்னை சுத்திகரியும். இன்று முதல் உம்மை என் ஆண்டவராகவும் ஒரே தெய்வமாக முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி, இயேசுவின் நாமத்திலே ஆமேன். இவர்களுக்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இவ்வளவுதான் கைத்தட்டா? ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதுதான் நாம் பார்க்க போகிறோம்.
அல்லேலூயா. 22ஆம் வசனத்தில் பாருங்க, வாசிங்க 22ஆம் வசனம். கீபோர்ட் பிளேயர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காட்வென் இல்லைன்னா ஜெபராஜ் கொஞ்சம் ரெடியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். முதலாவதாக நாம் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நாம் அவருடைய பிரசன்னத்தில் சேர கடவோம். அல்லேலூயா. உண்மையான இருதயத்தோடு சேர கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதலாவதாக உண்மையான ஆண்டவரை அணுக வேண்டும். அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், அவரை நாம் சந்தோஷமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக அப்பா வீட்டுக்குள்ள நம்ம பிரசன்னத்தில் பிரவேசிக்க வேண்டும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. எப்படி அவர் பிரசன்னத்துக்குள்ள போனோம்னா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு விடுதலையோடு கூட, ஒரு உற்சாகத்தோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் போகணுமா? அல்லேலூயா. சில சமயம் ஜெப நேரம் எப்படி இருக்குது, அப்படியே கண்ணை மூடுவாங்க, மூடி அப்படியே அந்த தலை என்ன ஆகும், பார்க்குறவங்க யோசிப்பாங்க, முட்டி முட்டி ஜெபம் பண்ணுறாங்க போல. ஒரு சோர்வோடு கூட அல்ல, ஏதோ செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக அல்ல. என்னுடைய அப்பா என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்துக்கூட அவருடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய மகன் பென்னி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடாக இருந்தான். அப்போ ஒரு வாரத்துக்கு மேலே சரியாக வீட்டுக்கு வர முடியல. என்னுடைய மகள் கிறிஸ்டின் அப்பொழுது சிறிய பிள்ளை, ஒரு 7-8 வயது இருக்கும். அப்போ ஒரு வாரத்து போல் அவளை சரியாக பார்க்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா பெட்டு மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்கிறான். அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டா சந்தோஷம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாடுறோம், நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ. காலை ஆராதனை சொன்ன, எவனோ பார்த்து சூப்பர் ஸ்டார்ன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஏசப்பாவை பார்த்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெக்கப்படாதீங்க. இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது ஓஹோஹோ ஆஹாஹா அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்பாவை பத்தி சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை முடிஞ்ச பிறகு போறோம். எங்க போறோம்? ஊர்வலம் போக போறோம். ஹல்லேலூயா. ஒருத்தரும் வீட்டுக்கு போகக்கூடாது. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்தில் போறதுக்கு சந்தோஷமா போனவங்க. இன்றைக்கு ஒரு உலகத்தான பார்க்கறதுக்கு, ஒரு அரசியல்வாதியோடு கூட பேசுறதுக்கு, ஒரு நட்சத்திரத்தோடு கூட பேசுறதுக்கு, ஒரு விளையாட்டு வீரனோடு பேசுறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் கிடைக்கும், எவ்வளோ நேரம் கிடைக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களோட அப்படியே உட்கார்ந்து மறந்து போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய அப்பா எப்பவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோது நம்மளை பார்த்து பிஸியாக இருக்கிறேன்னு சொல்றவரே அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமா அவருடைய பிரசன்னத்தில் போங்க. அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னத்தில் உண்மையான இருதயத்தோடு கடந்து போங்க, சந்தோஷமா போங்க. ரெண்டாவதாக வேகமாக கடந்து போகலாம். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, இப்போ தான் பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சிக்கன் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பத்திரமா இருக்கும், கவலைப்படாதீங்க. ரெண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். அதே எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல, இந்த ரட்சிப்பின் நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போமானால் வாக்கு பண்ணினவர் என்ன பண்ண மாட்டார்? மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர், அவர் தான் உங்களை ஓட்டத்தை முடிக்க செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் உலகத்தின் சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. எடுத்து வாசிக்கலாம். தீத்து 2:11-13 தீத்து 2:11-13 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம்
ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை, இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் உறுதியாக பற்றி கொள்வோமானால், உலக காரியங்களுக்கு இல்லை என்று சொல்லி உலக லௌகீக காரியங்களை புறக்கணித்து அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோமானால், நிச்சயமாக அவர் தோன்றும் போது நாம் அவரோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் ஆனந்த பாக்கியம். நாங்கள் இந்த கேர்சல் லீடர்ஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது, செமினார் நடத்தும் போது ஒரு முறை ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, ஒரு ஐஸ் பிரேக்கர் பண்ணோம். இந்த ஐஸ் பிரேக்கர் எப்படின்னா, பலவிதமான டீம்ஸ் இருப்பாங்க. தூரத்தில் ஒரு நாற்காலி இருக்கும். ஒவ்வொரு டீம்லேயும் ஒருத்தருடைய கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த டீமில் இருக்கிற மற்ற நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இவங்க இப்படி சரியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதிர் டீமில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்களாம், அவங்க குழப்படி பண்ணி விடுவாங்க. இந்த பக்கமாக போங்க, அந்த பக்கமாக போகாதீங்க, இல்லை நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்க, நீங்கள் சரியாக போகல, நீங்கள் நேராக போகாதீங்க, நீங்கள் இப்படி திரும்பி போங்கன்னு சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னா அவங்க டீம் ஆள் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேட்டு சரியாக போய் அந்த நாக்காளியை பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிலர் கரெக்டாக அவங்க டீம் மக்களுடைய ஆலோசனையை கேட்டு சரியாக போய் அந்த நாக்காளியில் போய் உட்கார்ந்தாங்க. அதே போல தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சத்தங்கள் உலகத்திலிருந்து தொனித்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஓட்டத்திலே ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உறுதியாக பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. மூன்றாவதாக நான் வேகமாக கடந்து போகிறேன். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. மூன்றாவதாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இதிலே ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 27:17. இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கி விடுகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்றோமா, ஷார்ப் ஆக்குறோமா. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நாம் சரிப்படுத்தி ஒருவரை ஒருவர் நாம் ஊக்குவிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவதாக இதே வசனத்தை நீங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் கவனித்து கருசனையோடு கூட நடத்த வேண்டும், கருசனையோடு கூட அவரை கண்காணிக்க வேண்டும். ஸோ முதலாவதாக இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். we need to care for each other. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி தாங்க வேண்டும்? மற்றவர்கள் சோர்வான நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது என் வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பயங்கரமான ஒரு சோர்வுக்குள்ளே நான் கடந்து போய்விட்டேன். அதிலிருந்து மறுபடியுமாக வெளியே வர முடியுமான்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையிலே நான் அப்படியே கீழே போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அருமையான ஒரு நண்பரை எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பேர் ஜெஃப்ரி லுக்விஷா.
டான்சானியா தேசத்தை சேர்ந்தவர், மிகவும் நெருங்கிய நண்பர். அவரிடத்தில் என்னுடைய சூழ்நிலைகளை சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ படிப்படியாக அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், எப்படி அந்த சோர்விலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவது. முதலாவது சொன்னார், நீ அறிக்கை பண்ணி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடு. ரெண்டாவதாக நீ ஆவிக்குரிய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணு என்று சொல்லி, அந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கை துவண்டு போன அந்த சூழ்நிலையிலே அவருடைய வார்த்தைகள் மறுபடியுமாக என்னை கட்டி என்னை எழுப்பியது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? பிரியமானவர்களே, மற்றவர்கள் சோர்வான நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை கரிசனையோடு கூட அன்போடு கூட நாம் எழுப்பி விட வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கரிசனையோடு. நல்லா சத்தமா சொல்லுங்க, கரிசனையோடு அன்போடு கூட மற்றவருக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை கட்ட வேண்டும். வார்த்தைகள் மற்றவர்களை கட்ட வேண்டும், மற்றவர்களை கொட்டக்கூடாது. இரண்டாவதாக இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்த வேண்டுமானால் டு ஸ்டர் ஈச் அதர். அனல் மூட்டுதல். எல்லாரும் சொல்லுங்க, அனல் மூட்டுதல். அனல் மூட்டுதல். இந்த ஸ்டரிங் என்ற இந்த காரியத்துக்கு சரியான ஒரு பறவை எது என்றால் கழுகு. இந்த கழுகு என்ன பண்ணுன்னா, தன்னுடைய கழுகு குஞ்சுக்கு வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடு போடும். நல்ல பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். ஸோ வேலை வேலைக்கு இந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணும்? நல்லா ஆணு வாயை திறக்கும். வாயை திறந்த உடனே என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? சில சமயம் குழந்தைங்க அழுவும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? பால் புட்டியை கொடுத்து வாயை அடைச்சிடுறோம். அந்த மாதிரி ஆணு சொல்லி வாயை திறக்கும். இந்த கழுகு வந்து என்ன பண்ணும்? கொடுத்த உடனே நல்லா அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேறு வேறு என்ன வேலை? தூங்க வேண்டியது தான். நல்லா வேலைக்கு தூங்குறது, நல்லா படுத்து தூங்குறது. இப்படியே கொழுன்னு என்ன ஆகும்? நல்லா பெருசாகும். பெருசான பிறகும் மறுபடியும் தாய் கழுகு வரும்போது என்ன பண்ணுது? ஆணு வாயை திறக்குது. இதனுடைய அர்த்தம் அப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, அந்த தாய் கழுகு அந்த சோஃபா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பஞ்சு அந்த நல்லா அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த இலையெல்லாம் அப்படியே எடுத்து போட ஆரம்பிக்கும். இந்த கழுகு கொஞ்சம் உடனே யோசிக்கும், அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. நல்ல வசதியாக இருக்குது, நல்ல வேலைக்கு சாப்பிட்ற, எதுக்கு இந்த மாதிரி தொல்லை பண்ணுது இந்த அம்மான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி, பிரதர் சாம் வாங்க இங்கே ஒரு நிமிஷம், பிரதர் வாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு சொல்லி, இதுதான் கூடுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுது? அப்படியே மெதுவாக அந்த கூட்டுக்கு ஓரமாக கொண்டு வந்து, ஓரத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுது? இது அப்படியே அந்த கழுகு, என்ன சிறிய கழுகு அங்கே இருக்குது, திடீர்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டுருது. தேங்க்யூ சார். தள்ளி விட்ட உடனே அந்த சின்ன கழுகு யோசி, அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அது கத்த ஆரம்பிக்குது. என்ன பண்ணுது? வேகமாக தன்னுடைய சிறகு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே மேலேருந்து கீழே வருது அந்த கழுகு, மறுபடியும் வந்து அதை அப்படியே தூக்கிட்டு போகுது. இப்படி ஒரு 3-4 தடவை, 5-6 தடவை, 7-8 தடவை, 9-10 தடவை அப்படி பண்ண என்ன ஆகுது? திடீர்னு சொல்லி அந்த சிறகுல அப்படியே பலன் வருது. ஹல்லேலூயா. திடீர்னு சொல்லி பலன் வந்த உடனே அந்த கழுகு தானா பறக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கைத்தட்டு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்றீங்க? ஆன்னு திறந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஆமே. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? வீட்டுக்கு போய், நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். கூட்டை விட்டு போனா சர்ச்சை விட்டு போனோன்னு ஆண்டவர் சொல்ல. அங்கே பின்னாடி ஒருத்தருக்கு வெளிப்பாடு வந்துச்சு, டக்குன்னு இங்கே எனக்கு வெளிப்பாடு வந்துச்சு, அவருக்கு வெளிப்பாடு வந்துருச்சுன்னு. சில சமயம் சில பேர் என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி விடணும். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருடைய மகளுக்கு ஒரு வீரனுக்கு திருமணம் செய்து வைத்து கொள்ளணும்னு ஒரு ஆசை. அவங்க மகளை திருமணம் செய்கிறோம் யாராக இருக்கணுமா, வீரனாக இருக்கணுமா. ஸோ உடனே என்ன பண்ணாரா, நாட்டில் எல்லாம் அறிக்கை சொன்னாராம், எல்லாம் என்னுடைய மகளை திருமணம் பண்ணுறவங்க எல்லாரும் வாங்க, வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் யோசித்த நான் தான் வீரன்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்களாம். நேராக கூட்டிகிட்டு போனாராம். ஒரு பெரிய ஒரு ஆறை காமிச்சாராம். அந்த ஆறுக்குள்ளே நிறைய முதல்ல இருந்துச்சு. ராஜா சொன்னாராம், இந்த ஆற்றை நீ அந்த பக்கமாக போய் நீச்சல் அடித்து அந்த பக்கம் போனேன்னா என்னுடைய மகளை திருமணம் செய்துக்கணும். வீரங்களாம் எல்லாம் அப்படியே வந்தாங்க, நிறைய பேர் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்போ திடீர்னு சொல்லி ராஜா ரொம்ப கவலையாக இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒருத்தன் தண்ணிக்குள்ளே குதிச்சு வேகமாக நீந்த ஆரம்பிச்சானா. எல்லாரும் கை தட்டினாங்களா, வா சூப்பர்ப்பா, இவரை மாதிரி ஒரு தைரியசாலி இல்லைன்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பக்கமாக போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தோடனே எல்லாரும் ஓடி வந்தாங்களா, ஐயா உங்களை மாதிரி ஒரு வீரன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னான், போயா, யார் என்னை தள்ளி விட்டான்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயம் சில பேரை கொஞ்சம் தள்ளி விடணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, நற்கிரியை செய்யுங்க. அதுதான் ஒவ்வொரு வாரமும் கை காமிக்கிறோம். ஐயா எப்போதான் கையை உயர்த்துறதை நிறுத்துவார்னு சில பேர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க லேசாக அப்படி தள்ளிட்டு சொல்லுங்க, கூட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போங்க, ஏதாவது செய்யுங்க ஆண்டவருக்கு. சில பேர் சில சூழ்நிலை தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், ஒருவேளை அது பேச்சு திறனா இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அவருக்கென்று நீங்க பயன்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரை ஒருவர் நாம் அனல் மூட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்கிறார், எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் பிடிச்சமான ஒரு வசனம் இது. என்ன வசனம் சொல்லுங்க, சொல்லுங்களேன். என்ன வசனம், எத்தனாவது வசனம்? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லும் போது, அதாவது சபைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தொடர்ச்சியாக வாழுகிற நிலையை அவர் சொல்லவில்லை. நல்லா வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு வாரம் சொல்லுங்களேன், நல்ல ஆராதனைக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு வாரம் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போஸ்டர் ஓட்டணும், காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. ஒவ்வொரு வாரமும் சுகாஷினி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க எனக்கு, அண்ணா இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், இவங்களாம் இந்த வாரம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு ரவி அங்கிள் கையில் கொடுத்துருக்குறோம். அவர் ஃபோன் பண்ணி உங்களை தொல்லை பண்ணுவார். நல்ல உற்சாகமாக வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது சில சூழ்நிலைகளில் மற்றவர்களை பிரியப்படுத்துகிற நாளாக மாறிவிடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாராவது ஒரு உறவினர் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் வரல, பாஸ்டர் அவங்கள கவனிக்க வேண்டியதாச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் மேட்ச் வந்துருச்சுன்னா, வாலிபர்கள் இருக்கிறீங்களா? நல்ல வேளை போன ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல்ஸ் சாயங்காலம் வந்துருச்சு. காலையில் ஃபைனல்ஸ் இருந்தால் எத்தனை வாலிபர்கள் வந்திருப்பாங்கன்னு தெரியாது. இங்கிலீஷ் சர்வீஸில் கொஞ்சம் ஆளுங்களை காணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை காணாம போயிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க,
நான் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயாவா. வருஷம் பூரா படிக்காம வருஷம் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி நேரத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள படிச்சாதான் 2.5 மணி நேரத்துக்குள்ள படிச்சாதான் என்ன ஆகும்? ஏறுமா? கேட்க வேண்டிய கேள்வி பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளை இன்றைக்கு ஜனங்கள் உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சில பேரை கேட்டால் ஏன் வரல, நல்லா தூங்கிட்டேன் பிரதர். பாட்டு தான் பாடணும். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை எப்படி கிட்டி சேர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அதை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கூடுகிறது எதற்காக? நாம் ஜெபிப்பதற்காக கூடுகிறோம், நாம் ஆராதிக்கும்படியாக கூடுகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடுகிறோம், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படியாக நாம் கூடுகிறோம். அதுக்காக தான் உங்களுக்காக கேர்சல் வைக்கப்பட்டிருக்கிறது. கேர்சல் எங்கே நடக்குது தெரியுமா? பின்பதாக நோட்டீஸ் போர்டில் இருக்குது, போய் பாருங்கள். சபையில் எத்தனை கேர்சல் நடக்குது, எந்த ஏரியாவில் நடக்குது. ஒருவேளை நீங்கள் கேர்சலுக்கு போகலன்னா அந்த கேர்சலுக்கு போங்க. ஏனென்றால் அது உங்களை பலப்படுத்தும். ராபர்ட் மொஃபட் என்று சொல்லப்படுகிற மிஷினரி 3 காரணங்களை கொடுக்கிறார் ஏன் ஜனங்கள் சபைக்கு போவதில்லை. முதலாவதாக பயம். என்ன பயம்? யாராவது அவங்க போகிறத பார்த்துட்டா என்ன பண்ணிடுவாங்க? கிண்டல் பண்ணிடுவாங்க, கேலி அடிப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க என்ற பயத்து நிமித்தமாக சபைக்கு போவதில்லை. 2வதாக ஏன் சபைக்கு போவதில்லை? அங்கு இருக்கிற மக்கள் அவர்களை விட வித்தியாசமாக இருப்பது நிமித்தமாக. அது நீங்கள் எந்த அர்த்தத்தினாலும் எடுத்துக்கலாம். வித்தியாசமான மக்களை சந்திக்கிறதுனால அவங்க சபைக்கு போகிறதில்லை. 3வது அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அவங்க சபைக்கு போகிறதில்லைன்னா, நடக்கிற பிரசங்கங்களை விட அவர்கள் ரொம்ப அறிவாளிகளாக தங்களை எண்ணிக்கொள்வது. சபையிலே பண்ணுகிற பிரசங்கங்களை விட அவர்களுக்கு அதிகமான வேத ஞானம், வேத அறிவு உண்டு என்ற அந்த மனப்பான்மை, பெருமை இருக்கிறதுனால சபைக்கு வருவதில்லை. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், சபைக்கு வராமல் ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஒருத்தர் கூட அல்லேலூயா சொல்லு. சபைக்கு வராமல் ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சபையோடு ஒரு மனிதன் இணைந்திருக்காத விதத்தில் அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபை சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நேசிப்போமானால் அவருடைய சபையை நீங்களும் நானும் நேசிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கலாம். சபையினுடைய காரியங்கள் என்று வரும் பொழுது, சபையினுடைய ஊழியங்கள் என்று வரும் பொழுது, சபையினுடைய ஐக்கியங்கள் என்று வரும் பொழுது, அது நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்கிறதா அல்லது கடைசியாக இருக்கிறதா? ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பிரதர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, நான் பார்க்குறேன் பாஸ்டர், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஏதாவது மீதி நேரம் இருந்தால் நான் வந்து உதவி செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சு வந்து அவருடைய லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகிவிட்டது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. கடைசியாக விசுவாசனுடைய பொறுப்பு என்ன? 26, 27 நாம் வாசித்து முடிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கடைசியாக ஒரு விசுவாசனுடைய பொறுப்பு என்னவென்றால், தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது அல்லது ஆண்டவரை விட்டு திரும்பக்கூடாது. மனப்பூர்வமாக ஒருவன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருப்போமானால் இருப்பான் என்றால் வேதம் சொல்கிறது நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தந்தையினுடைய மியூசிக் குரூப்பில் பல வருஷத்துக்கு முன்பதாக மிகவும் சிறப்பாக அருமையாக இசை வாசிக்கிற ஒரு ட்ரம்மர் இருந்தார். அவருடைய ட்ரம் வாசிப்பை பார்க்கும் பொழுதே ஜனங்கள் அப்படியே பரவசம் அடைவார்கள். ஒரு முறை அவர் ட்ரம் வாசித்துட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்டிக்கு பறந்துருச்சு.
அதுக்கப்புறம் அவர் கையிலே அந்த பீட்டு மிஸ் பண்ணாமல் அப்படியே ட்ரம்ஸ் வாசித்தார். எல்லாரும் அப்படியே கை தட்டினாங்க. அவ்வளவு திறமைசாலி. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருவார், சுவிசேஷ கூட்டத்துக்கு வருவார், ஆராதனைக்கு வருவார். ஆனால் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பழக்கம், போதை பழக்கம். ஒவ்வொரு முறையும் தந்தை ஆலோசனை கொடுப்பார், அவருக்காக ஜெபிப்பார், இதை விட்டுவிடு என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுத்தார். இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பார், போன உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிருவார். தொடர்ந்து தன்னுடைய மனம் போன போக்கிலே அவர் போய் கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார், கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கடந்து போய்விட்டார். கடைசியில் நடந்த காரியம் என்னவென்றால், துரதிர்ஷ்டமாக ஒரு நாள் அதிகமான போதைப் பொருள் எடுத்ததுனால அவர் மரித்து விட்டார். பிரியமானவர்களே, எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை விட்டுவிடாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த பாவம் நம்மை அழித்து விடும். ஆகையால் தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். விட வேண்டியதே மகனே மகளே நீ விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் அது நமக்காக இருக்கிறது. The blood of Jesus is available to you today. ஆனால் அந்த ரத்தத்தை அபியாசித்துக் கொள்வது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நாம் அதை அபியாசித்துக் கொள்ளாத விதத்திலே அந்த பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்படாத நிலையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எதிரிக்கு நாம் கதவை திறந்து விடுவோம். பிரியமானவர்களே, ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் மர்லின் மன்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி ஒரு தேவ மனுஷன் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னானா. அப்போ சொன்னாங்களா, இன்றைக்கி நான் டான்ஸ் ஆடிட்டு நாளைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்று இரவு அந்த டான்ஸுக்கு அவங்க போயிட்டு டான்ஸெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வேகமாக அவங்க காரில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க, டுமாரோ ஐ வில் கிவ் மை லைஃப் டு ஜீசஸ். நாளைக்கு என் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எழுதி வைத்திருந்தாங்க. நான் நாளைக்கு அவங்க பார்க்கல. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது இன்றைய ரட்சணை நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். எப்படிப்பட்ட பாவக்கட்டாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அடிக்ஷனாக இருந்தாலும் என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி அவர் உனக்காக காத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒருபோதும் அவரை மறுபடியுமாக சிலுவையில் அறையாதே. ஆண்டவருடைய அன்பு இந்த காலை வேளையில் உங்களை தேடி வந்திருக்கிறது. லோத்தினுடைய மனைவி ஒரு செகண்ட் தான் திரும்பி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க உப்பு தூணா மாறிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் முன்னேறி சொல்லும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.